ஹாய் யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மசாலா சுண்டல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா இந்த சுண்டல், வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, மசாலா, சிக்கன் 65 மசாலா நான் கொஞ்சம் போடுவேங்க. அதை போட்டு செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மசாலா கடைசியில் போடுவோம், ஃபைனல் டச்சாக கொடுப்போம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: இந்த கொண்டக்கடலை 6-7 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு, அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 6-7 விசில் விட்ருக்கேன் உப்பு போட்டு. அது விசில் போனோன்னா வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிப்புக்குன்னு பார்த்தோம்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்த பிறகு இந்த கொண்டக்கடலையை போட்டு கொட்டி கிளறுவோம். கடைசியில் டேஸ்ட்டுக்காக இந்த சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சோன்னா கடுகு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டாச்சு. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு போடணும். அது ஆல்ரெடி கொண்டக்கடலையில் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இப்போ வெங்காயத்துக்கோசரம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டுடலாம். வெங்காயம் இந்தளவு வேணா போதும், ரொம்ப வதங்க வேணாம். இப்போ கொண்டக்கடலையை போட்டுடலாம். நல்லா கிண்டிடுவோம். நல்லா கிளறியாச்சு. எப்பவுமே யூஸ்வலாக இப்படி தான் செய்வோம். இப்போ இதோட கொஞ்சம் இந்த மசாலா சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிளறிடலாம். இந்த மசாலா சேர்த்து நல்லா கிளறும் போது அந்த வாசனையே நல்லா கம்மன்னு வருதுங்க. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இப்போ மசாலா சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அனல்லே இருக்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போட்டோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கம்மன்னு வாசம் வருது. அங்கே போதும், வணங்க போதும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சது பிடிச்சிருந்தா இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் வர பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.